குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயதுர்கா ஃப்ரம் ஜேடி டீச்சிங் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமர். அதாவது பிசி எக்ஸாமுக்கோ எஸ்ஏ எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு கிராமர்னாலே ரொம்ப ஒரு தலைவலியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன கிராமர் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ். ஐயோ இதனாலே தலைவலி அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்லித்தரேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ் மாற்றணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்கிறது இந்த மூணு தான். அப்படின்னா என்னன்னா, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். இது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவை. சென்டென்ஸ் பேட்டர்னுக்கும் நமக்கு வரும். ஸோ சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எழுவாயின்னு சொல்லுவோம். தமிழில் எழுவாயின்னு படிக்கிறோமா அதுதான். அதாவது ஒரு பேர் வர்றது. அப்படி இல்லைன்னா இப்போ ஒரு செயலை செய்கிறவர் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வர்றது தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறது. நம்ம சென்டென்ஸில் பார்க்கல இன்னும் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வெர்ப் அப்படின்னு பார்த்தோம்னா, வினைச்சொல்னு தமிழில் சொல்லுவோம். செயல், நம்ம செய்கிற செயல். இப்போ வந்து படிக்கிறோம், நடக்கிறோம், ரீட், வாக்கிங் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது வெர்ப். அடுத்து என்னன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு செயலை குறிக்கிற வெர்புன்னு சொன்னோமா, அது என்ன செயல்? சரி, ரீட் பண்ணுறாங்க புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். என்ன செயல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஆப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட், வெர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னா புரியுதா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன். இப்போ சப்ஜெக்ட்டுங்கிறது சி அப்படிங்கிறது சப்ஜெக்ட் அப்படின்னு ஏன் சொல்கிறோம்? ஒரு எழுவாய், பெயர், என்ன செயலை செய்பவரை குறிக்கிறது. அப்போ இங்கே வந்து சப்ஜெக்ட் யார்? ஷி. அப்போ ரீட்ஸ் அப்படிங்கிறது செயலை குறிக்குது. ஸோ ரீட்ஸுங்கிறது வெர்பு, செய்கிற செயலை குறிக்குதா? ஸோ என்ன செஞ்சாங்க, என்னத்தை வாசிச்சாங்க அப்படின்னா புக்கை. என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வர்றது ஆப்ஜெக்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து செய்கிற செயல், என்ன செயல் செய்கிறாங்க அப்படிங்கிறதும் ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சப்ஜெக்ட் எது, வெர்பு எது, ஆப்ஜெக்ட் எதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.